உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அல்லது நடந்து முடிந்து ஏன் இது நடந்துச்சு, இது நடக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த நாளில் உங்களுடைய ஆவியில் ஏற்பட்ட தொய்வு, உற்சாகமற்ற ஒரு நிலைக்கு தீர்வு என்ன தெரியுமா? ஜெபிப்பது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் போய் தயவு செய்து முழங்கால் படிட்டு வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை உயர்த்துறேன்னு சொல்லி அர்ப்பணி தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க பழகும்போது அங்கே தேவன் ஆவியை உற்சாகப்படுத்துவார். ஆவியின் உற்சாகத்துக்கு ஒரே ஒரு ரகசியம், ஜெபம்.